ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பைத்தானில் பிரிண்ட் பிரைனை வச்சு ரேஞ்ச் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம வந்து கோட் எழுதியிருக்கோம். ஸோ சிம்பிள் கோடாக எழுதியிருக்கோம், கான்செப்ட் இருக்க ஒரு கோடு எழுதியிருக்கோம். அதுவே எஃபிஷியன்ட் கோடு ஒன்று இருக்கும். ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ஈச் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிடும். இது கூட எந்தமே பார்க்க இல்லை. ஸோ அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா. ஸோ ஓகே பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஓகே, இன்னைக்கு வந்து ப்ரைம் நம்பர் பிரிண்ட் பண்ண போகிற பைத்தானில் பிரிண்ட் ப்ரைம் நம்பர் என்ன ரேஞ்சுங்களா, அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ள 10 to 50 அதுக்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர் என்னென்னு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறீங்களா. நம்ம வந்து என்ன பண்ணுற கோட் எழுதிடும். ஸ்டார்டிங்கில் 10 எடுத்துக்கிறோம், எண்ட் வந்து 15 எடுத்துக்கிறோம். அது வந்து ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஃபார் நம்மின் ரேஞ்ச் ஸ்டார்க்குமா N+1, அதாவது இப்போ ஸ்டார்ட்னா எது 10 இருங்க, N+1 51 இருக்கும். அப்போனா 50 வரை முடிஞ்சிடும். ஓகேவா, 51 கணக்கு வராது. ஏன்னா ரேஞ்சுனா நம்ம கொடுத்துட்டு லாஸ்ட் வழியும் முன்னாடி வழியாக நிறுத்திடுவோம். ஓகேங்களா, அதை 51 கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் நம்ம கிரேட்டர் than 1 பார்க்கும், நம்மனா இந்த 10 இருக்குது. இப்போ 10 வந்து கிரேட்டர் than 1 பார்க்கும். எஸ் 10 வந்து கிரேட்டர் than 1 தான். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2,9 வரும். இப்போ 2,9 இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து 0வோ 1ஓ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 இந்த இடத்துல 0,1 ஏன் போடலைன்னா 1 வந்து எல்லா நம்பரையும் டிவைட் ஆகும். 0 பார்த்தா கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ 2 போட்டோம்னா நமக்கு வந்து பிரைன் கரெக்டாக செக் பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து என்ன இருக்கும், அது நம்ம வந்து 10 இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து இந்த நம்பர் இருக்கு பார்த்தியா, இந்த வந்து நம்ம 2 வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 10% 2. ஓகேவா, ஐ வந்து 2. ஓகேவா, ஈக்குவல் டு 0 பார்க்கும். அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம போடுறோம். இப்போ வந்து 10 வந்து 2 போட்டோம். ஓகேங்களா, ஸோ 5 டைம் பண்ணால் நமக்கு வந்து 10 வந்துடும். ஸோ 0 வந்துருச்சு. அப்புறம் இந்த இப்போ ப்ரைம் நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அந்த டேபிள் மட்டும் தான் டிவைட் ஆகணும். அதாவது இப்போ நம்ம 11 எடுத்தோம்னா 11 டேபிள்லையும் 1 டேபிள் தான் டிவைட் ஆகணும். ஓகேங்களா, அதான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இதோட இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக் ஆகி வெளியே வந்துடும். வெளியதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார் லூப் போயிட்டு இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க, வந்து 11 வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 11 செக் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு 11 எடுத்தோம்னு வச்சுக்கேன், 2 டேபிளில் போட்டிங்கன்னா 5 டைம் உங்களுக்கு வந்து 10 வருது. ஸோ 5 டைம் 10னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பேலன்ஸ் என்ன வரும்னா 1 வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேலன்ஸ் வருது. அடுத்து செக் பண்ணணும். 11 வந்து 3 டேபிளில் போடும். அப்படின்னு 3 டைம் 9 வரும். அப்போ உங்களுக்கு என்ன பேலன்ஸ் வரும்னா உங்களுக்கு 2 பேலன்ஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அடுத்து 11 டேபிள் எடுத்து 4 டைம் போட்டிங்கன்னா 2 டைம் போட்டால் 8 வரும், பேலன்ஸ் 3 வரும். ஓகே, இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போயிடும். அதாவது இப்போ வந்து 11% 1 ஈக்குவல் 11% 2 ஈக்குவல் டு 1. ஓகேவா, இது வந்து 11% 3 ஈக்குவல் டு 2. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 11% உங்களுக்கு 4 ஈக்குவல் டு 3. ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து லைனை செக் பண்ணிட்டே வரும். அப்போ வந்து 11% 4 ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வரும், 11% 5 ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வரும். இந்த மாதிரி செக் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். இங்கே இந்த இதை டிவைட் ஆச்சுன்னா அந்த அதோட ஸ்டெப் நிறுத்திட்டு அடுத்த நம்பர் போயிடும். இங்கே 11 பார்த்து எதுவுமே டிவைட் ஆகாது. அப்போ வந்து 11% 10 வந்து 1 வரும். ஓகேவா, ஸோ இது இப்போதைக்கு இது எல்லா நம்பருமே எல்லா நம்பருமே ஆன்சர் வந்துச்சு, 0 வரல. அப்போ 0 வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த எழுத்து பேக் போயிட்டு பிரிண்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணணும். அப்படி பிரிண்ட் பண்ண ஒவ்வொரு நம்பரும் 10 50 பிரிண்ட் பண்ணிட்டே வரும். அதாவது 10 50 வேல்யூ. ஓகேவா, அதுக்குள்ள நம்பர் பிரிண்ட் பண்ணி வரும். எவ்வளோ நம்பர் பழைய நம்பரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டே வரும். அப்போ இது பிரிண்ட் பண்ண அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 13 17 19 23 29 31 37 41 அதுக்கப்புறம் 43 46 இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர் 10 to 50 இருக்க ப்ரைம் நம்பர். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். இந்த மாதிரி லைனாக ஒன்று அவுட்புட் வரும். இதுக்கு வந்து ஸ்டெப் தான் நான் சொன்னது. இப்போ செக் பண்ணுவார், இந்த மாதிரி செக் பண்ணணும். இந்த இடத்துல ஏன் நம்ம போகிறோம், நம்+1 போடலாம் பார்த்தீங்கன்னா, நம்+1 போனால் 11னா நமக்கு வந்து எப்படி சொல்லணும்னா 11 செக் பண்ணும். அது 11% 11 ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்போ அதுவும் ப்ரைம் நம்பர் இல்லையும் கணக்கு வந்துடும். அங்கே தான் வந்து இந்த இடத்துல நம்+1 போடல, நம் 10 எடுத்து செக் பண்ணுறோம். 11 to 10 ஏன் 11% 11 செக் பண்ண ஏன் வந்து செக் பண்ணுவோம். அது 11% 11 ஈக்குவல் டு 0 வந்துடும். ஏன் செக் பண்ணாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம செக் கொடுத்தோம்னா இது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆன்சர் வராது. அதாவது அந்த இதை நம்ம கவர் பண்ணுறோம். அந்த 11னா முன்னாடி நம்ம 10 வரைக்கும் செக் பண்ணுறோம். இப்போ 12னா 11 வரைக்கும் செக் பண்ணணும், 13னா 12 வரைக்கும் செக் பண்ணணும். ஸோ அது மாதிரி செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கான இந்த ப்ரைம் நம்பர் சூஸ் பண்ணுறது. இது வந்து பேசிக்கான கோடு. ஓகேங்களா, ஸோ இதான் அவுட் போட்டு கோட் பார்த்துக்குங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதே ப்ரைம் நம்பர் தான். இது வந்து எஃபிஷியன்ட் கோடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இது ஈஸியாக இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது ஸ்லோவாக இருக்கும். வந்து ஈஸியாக வந்து வேல்யூஃபை இது பையன் எல்லாம் செக் பண்ணுவோம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இது ஏன் அது அந்த கூட ஓகே இல்லை இதுதான் ஓகேன்னு பார்த்தா அப்படி கிடையாது. இது வந்து இப்போ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி கேட்பாங்க. அதாவது பிகினர் கொஸ்டின், அதாவது நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருக்காக அந்த கோடிங் இருக்கும். இது வந்து ப்ரைம் நம்பர் வந்து ஃபாஸ்ட்டாக செக் பண்ணணும். நிறைய நம்பர் இருந்துச்சுன்னா டக்குன்னு செக் பண்ணி ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கோடு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இன்டர்வியூ பேஸில் இப்படி தான் நீங்கள் கோடிங் இந்த கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேவா, பாயிண்ட் வந்து ஈஸியாக அதாவது நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்ப்போம். டைம் வந்து
கன்சியூமர் கம்மியாக இருக்கணும். அதாவது ரொம்ப நேரம் டைம் கன்சியூம் பண்ணி எப்படி அது புரிய வைக்கிறேன், ஈஸியாக புரிய வைக்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து மேத்தில் இன்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் வந்து 10 எண்ட் ஈக்குவல் 50 அதே சேம் ஸ்டார்ட் 10லேருந்து 50க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர் பிரிண்ட் பண்ணணும். ஃபார் நம் இன் ரேஞ்ச் ஸ்டார்ட் வந்து 10 எண்டுக்கு 151 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 10 அதாவது 10 வந்து கிரேட்டர் 1 எடுத்துக்கிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரூன்னு அசீவ் பண்ணி 10 வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கிறோம். அது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, இன்ட்டு மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம் ஓகேவா. அதாவது இப்போ என்ன இங்கே தான் வேலையே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் 10 எடுத்துப்போ 10 வந்து ப்ரைம் நம்பர் எல்லாம் பார்க்கணும். இப்போ 10 ப்ரைம் நம்பர் தான் அவுட்புட்டில் வரணும், இல்லைனா வராது ஓகேவா. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.1 2 ஆர் சம்திங் ஏதோ 160 சம்திங் ஏதோ ஒன்று வரும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் இன்டீஜர்னு கொடுத்தாங்க, இந்த ரெண்டுத்தையும் வந்து அவர் இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் இது வந்து இந்த 160 3 எடுத்துக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த 3னா நாங்கள் வந்து 2ம் 3யும் வந்து செக் பண்ணணும் 10. அப்போ அது எப்படி செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3னா 2 செக் பண்ணி, அதான் இங்கே சொல்ல வர பாருங்கள், கரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து 10 போட்டிங்கன்னா 2 டேபிளில் 5 டைம் 10 0 வந்துருச்சு. இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு வந்து இதோட ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இந்த 0 வந்துருச்சுனாலே இது பிரேக் ஆயிரும். ஸோ ஓகேவா. இது 3 ஸ்டெப்னால் 2 செக் பண்ணிச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 அப்படின்னா 3.2 சம்திங் வரும் ஓகேவா. 216 சம்திங் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து 3 எடுத்துக்கலாம். இது வந்து 2 டேபிள் இருந்தால் நீ பாருங்கள். இப்போ வந்து 11 ஓகேவா, இதை சொல்கிறேன். இப்போ வந்து 11 2 டேபிள் பார்த்தீங்கன்னா 5 டைம் 10 பேலன்ஸு 1 வந்துருச்சு. அதே மாதிரி மறுபடியும் 11 போட்டு 3 டேபிள் செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 3 டைம் 9 பேலன்ஸ் 2 வந்துருச்சு ஓகேவா. அந்த 2 டேபிள் வரல ஓகேவா, அது 0 வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைம் நம்பர் சொல்லி பிரிண்ட் பண்ணிடும் ஓகேவா. இந்த எஃபிஷியன்ட் மெத்தடில். அதுவே நீங்கள் ஓல்டு மெத்தடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11% 2 = 1 3 4 5 10 வை செக் பண்ணணும் ஓகேவா. இப்போ 5 10 வை செக் பண்ணிட்டே வந்து ஒரு வேல்யூ வரும். அப்போ 11 அதாவது ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ வந்து செக் பண்ணிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 11% 2 = நமக்கு வந்து இந்த இடத்துல 1 வந்து 11% 3 = அப்படின்னு போய் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் 2 வந்துருச்சு. ஸோ இது வந்து 3 இதை செக் பண்ண ரெண்டுமே 0 வரல அப்படின்னா அது வந்து பிரிண்ட் பண்ணிடும். இஃப் இஸ் ப்ரைம் நம்பர் சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நம்பர் செக் பண்ணி இப்போ வந்து உதாரணம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஒரு இப்போ 10 to 50 பாருங்கள். இப்போ வந்து 10 to 50 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 49 எடுக்கிறோம் ஓகேவா. இந்த ஸ்டெப்பாக இருந்தால் என்ன பண்ணணும்னா இப்போ அந்த பிரைமரி ஸ்டெப்பாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும்னா இங்கே பாருங்கள். இந்த இடத்துல 2 இருக்குங்களா, இந்த 2க்கும் 49 வரைக்கும் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அதாவது இது வந்து பேசிக் ஸ்டெப்பில் செக் பண்ணணும். பேசிக் ஸ்டெப்பில் 2 to 5 செக் பண்ணணும். இந்த டைல் எப்படி செக் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 எடுத்துரும் உங்களுக்கு ஓகேவா. ஸ்கொயர் ஆஃப் 49 இப்போ வந்து 7, அதாவது 7 7 49 வருது. அங்கே இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ 7. இது எப்படி செக் பண்ணணும் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா 49 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் தனியாக போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல 49 இருக்குங்களா. இது ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் செக் பண்ணுவோம். 2 டேபிள் போட்டோன்னா 2 டைம் வந்து 4 9, அதாவது 4 டைம் வந்து 8 பேலன்ஸு 1 வந்துடுது. அதே அடுத்த ஸ்டெப் 49 வந்து 3 டேபிளில் போடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 டேபிளில் போட்டால் 1 டைம் 3 பேலன்ஸ் 19 இருக்கும். 3 டைம் அதாவது 3 டைம் பார்த்தீங்கன்னா 18 வரும் ஓகேவா உங்களுக்கு. அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 5 டைம் 18 வரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் 1 வருது. இதுவே செக் பண்ணிட்டு வரும். இப்போ வந்து இதே மாதிரி வந்து 49 வந்து 4 ஒரு வேல்யூ வரும். 49 வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 5 போட்ட ஒரு வேல்யூ வரும். இப்போ வந்து 49/6 போட்டு பார்க்குறோம் ஓகேவா. 6 போட்டோம்னா இங்கே வந்து 8 6 வந்து 48 பேலன்ஸ் 1 வருது. நாங்கள் வந்து 7 செக் பண்ணணும் ஓகே. 7 இருக்குது, 7 செக் பண்ணணும். அப்போ வந்து 49 7 போட்டிங்கன்னா 7 7 49 0 வந்துருச்சு ஓகேவா. இப்போ வந்து இந்த ப்ரைம் கிடையாது, ப்ரைம் இந்த நம்பர் வராது பாருங்கள். வேணால் பாருங்கள், அவுட்புட்டில் 47 தான் இருக்கும். 49 ப்ரைம் நம்பர் வச்சு அவுட்புட்டே வராது ஓகேவா. இது வந்து 7 ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா. 7 ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிட்டேன் ஆன்சர் வந்து இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்லி 7 ஸ்டெப்லேயே எனக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதே இந்த நம்பராக இருந்திருந்தா, இந்த ஸ்டெப்பாக இந்த சம்மாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து 2லேருந்து 48 வரைக்கும் செக் பண்ணணும். ஸோ எவ்வளோ டைம் ஆகுன்னு நான் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அதை அவாய்ட் பண்ணுறது தான் அந்த எவிஷன் கோட் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த கோடிங் ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க, சிம்பிள் கோடிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் கைஸ் பை. நான் உங்களுக்கு லேர்ன் பண்ண உங்களுக்கு வந்து அப்படியே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டுருக்கேன், நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் பூஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்களா. ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது புரியலன்னு டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ கைஸ் நம்ம சேர்ந்து க்ளோவும். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக கமெண்ட் போடுவோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.